ஸோ ஆக்சுவலி உண்மை ஃபவுண்டேஷனோட அடிப்படை இன்ட்ரெஸ்டே வந்து ஆர்ட் ப்ராக்டிஸும் டிஜிட்டல் ப்ராக்டிசஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து எப்படி வந்து ஒன்றிணைத்து வேலை பண்ண முடியுன்றது தான். ஸோ இந்த இடத்துல வந்து இது ஏன் ஒன்றா சேர்கிறதுக்கான ஒரு அடிப்படை நோக்கம் வந்து ரெண்டு ப்ராக்டிசஸுமே வந்து அடிப்படையில் வந்து ரொம்ப டைனாமிக்கான ப்ராக்டிசஸ். அந்த இடத்துல வந்து எங்களோட இன்னொரு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் ஆர்கைவ்ன்ற ஒரு இடத்துல. அஃப்கோர்ஸ் எங்களோட ஃபவுண்டர் டைரக்டர் வந்து விக்னேஷ் சுந்தரேசன் வந்து ஆர்கைவ்ன்றது என்ன, அதை வந்து எப்படி யோசிக்கிறது இல்லை அதோட டைனமிக்ஸ் என்னன்றது வந்து டிஸ்கிரைப் பண்ணார். ஆனால் வந்து ஆர்கைவ்ன்றது வந்து எப்படி ஆர்ட் வந்து கான்ஸ்டன்ட்லி வந்து ப்ரெசண்ட்டை டாக்குமெண்ட் பண்ணுற ஒரு எசென்ஷியல் நேச்சர் அதுக்குள்ளே இருக்கோ, அது டீப்லி எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கும், டாக்குமெண்டேஷன் இருக்குது, அது வந்து ஒரு 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 டைனமிக் ப்ரெசண்ட்டை ஹோல்டு பண்ணுற ஒரு நேச்சர் இருக்கோ, இதே இடத்துல வந்து இந்த ஆர்கைவ்ன்றதும் வந்து அதே டைனமிசம் வந்து அதுக்கு இருந்தால் தான் வந்து இந்த ப்ராக்டிசஸை வந்து ஒன்றா சேர்க்க முடியுன்றது தான் எங்களோட அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த இடத்துல வந்து உண்மை ஃபவுண்டேஷனோட ஸோ இந்த நம்ம இயர் எண்டில் இருக்கோம். ஏர்லி நெக்ஸ்ட் இயர் வந்து உண்மை ஃபவுண்டேஷன் வந்து 2 வருஷத்தை வந்து ஆக்சுவலி கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ தமிழ் ஃபாண்ட் ஸ்டுடியோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட். ப்ரைமர்லி பிகாஸ் அஃப்கோர்ஸ் எங்களுக்கு வந்து ஆர்எம்ஆர்எலோட ஒரு நீண்டகால தொடர்பு இருக்குது. இங்கே இந்த ஆர்கைவ் இதுக்குள்ளே இருக்கிற மெட்டீரியலை பற்றி வந்து எங்களுக்கு நிறைய இது கூட நாங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கோம். இது என்ன இன்ட்ரெஸ்டிங்னா வந்து அஃப்கோர்ஸ் தமிழ்ன்ற ஆர்கைவும் முக்கியமான ஒரு விஷயம். பர்டிகுலர்லி வந்து அஃப்கோர்ஸ் எங்களோட நான் நரேந்திரன், அஃப்கோர்ஸ் இங்கே மருது சரம் இருக்கார். இங்கே எல்லாரோட அடிப்படை பேக்ரவுண்டே வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் தான் எங்களோட ஒரு கோர் சோர்ஸ். ஸோ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் எசென்ஷியலி வந்து அது வந்து இந்த ரீஜன் லார்ஜர் ரீஜன்லேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன். அந்த இடத்துல தமிழோட எக்ஸ்டெண்டட் ஆர்டிஸ்டிக் ப்ராக்டிசஸோடையும் சேர்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ற இடத்துல வந்து இந்த ஆர்கைவில் இன்ட்ரெஸ்டிங்லி வந்து தமிழ் ஒண்டி இல்லை, இதுக்குள்ளே வந்து ஏர்லி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸும் இந்த ஆர்கைவ்குள்ளே இருக்குது. ஸோ நாங்களே வந்து இதுக்கு முன்னே வந்து இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த ஆர்கைவ்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ ஒரு ஆர்கைவோட முக்கியத்துவம் வந்து ரொம்ப 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 அண்டர்ஸ்டாண்டிங்கோடு தான் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து நாங்கள் இன்வால்வ் ஆனது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து ஒரு விதத்தில் அதோட பேரடாக்ஸ் அண்ட் கான்ட்ரடிக்ஷன் அண்ட் மேபி அதோட சார் சொன்ன மாதிரி அதோட சினர்ஜி என்னென்னா வந்து ஒரு பாஸ்ட்டு ஒரு ப்ரெசண்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃப்யூச்சருன்ற ஒரு 3 நோஷன்ஸையும் வந்து ஒரே நேரத்தில் யோசித்து அதுக்குள்ளே வேலை செய்யக்கூடிய ஒரு நேச்சர் உள்ள ஒரு ப்ராஜெக்ட் அது. ஸோ எசென்ஷியலி வந்து ரஞ்சித்தோட ப்ரெசன்டேஷனில் காமிச்ச மாதிரி வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணது வந்து முதல் ஃபாண்ட் இன்றைக்கி ரிலீஸ் ஆன கொற்கை ஃபாண்ட். ஆனால் வந்து அஃப்கோர்ஸ் இந்த தமிழ் ஃபாண்ட் ஸ்டுடியோவில் வேறு சில ஃபாண்ட்டுங்களும் வந்து வெளியிடுற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதில் நிறைய ஃபாண்ட்டுங்க வந்து ஒரு விதமான பாஸ்டோட திருப்பி ரீஇமேஜினேஷனாக இருக்குது. ஆனால் அதோட ஃபார்ம் வந்து ஒரு ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிஜிட்டல் ஃப்யூச்சருக்காகவும் இல்லை நம்ம எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு டிஜிட்டல் மீடியம் யூஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல இந்த ஃப்யூச்சருக்கு நம்ம எப்படி இந்த ஃபாண்ட்டுங்களை எடுத்துகிட்டு போக முடியுன்ற ஒரு இடத்துல தான் இந்த தமிழ் ஃபாண்ட் ஸ்டுடியோ வந்து ஆப்ரேட் பண்ணுதுன்றதான். ஸோ எங்களுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்டிங்னா இது அஃப்கோர்ஸ் எங்களோட ஃபஸ்ட் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்டெண்டட் 2 இயர் ப்ராஜெக்டாக நாங்கள் வந்து இதுக்குள்ளே இன்வால்வ் ஆன ஒரு ப்ராஜெக்ட் அது. ஸோ அந்த விதத்தில் வந்து இது ஒரு விதமான ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இன் தட் கான்டெக்ட்ஸ் எனக்கு நிறைய பேருக்கு அஃப்கோர்ஸ் தேங்க்யூ சொல்லணும் இந்த விஷயத்துக்கு. ஏன்னா இந்த ஆர்கைவுக்கே வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. இது வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. இந்த சென்ஸ் வந்து இவங்க எவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே போயிருக்கு எல்லாத்தையும் அக்னாலேஜ் பண்ணி தான் நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபார்வர்டாக யோசித்தோம். அஃப்கோர்ஸ் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸும் இதுக்குள்ளே வந்து பர்டிகுலர்லி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா வந்து அஃப்கோர்ஸ் மருது சரம் இங்கே இருக்கார். அவர் வந்து நிறைய தமிழ் ரைட்டர்ஸோட அட்டைப்படம்
வந்து அதில் வந்து பர்டிகுலர்லி ஃபாண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது. அண்ட் வந்து இன்ஃபேக்ட் வந்து இது வந்து லார்ஜ்லி ஒரு அன்ஆர்கைவ்ட் ஹிஸ்ட்ரியும் இதுக்குள்ளே இருக்குது. காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்க்கும் எழுத்தூருக்கும் பர்டிகுலர்லி வந்து ஆஃப்கோர்ஸ் நிறைய எஸ்டாப்ளிஷ்ட் ஆளுங்க ஆர்டிஸ்ட்டுங்க இன்வால்வ் ஆன ஹிஸ்ட்ரிஸும் இருக்குது. நிறைய பேர் அன்அக்னாலேஜ்ட் ஆர் ஆளுங்க பேரே தெரியாத நிறைய பேர் இன்வால்வ் ஆன ஹிஸ்ட்ரிஸும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த சென்ஸில் வந்து அஃப்கோர்ஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து நாங்கள் படிக்கும் போதுமே வந்து விஷுவல் கம்யூனிகேஷன்ற ப்ராக்டிஸில் வந்து டெக்ஸ்ட் அண்ட் ஃபாண்ட் மேக்கிங், டைப் ஃபேஸ் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான படிப்பு தான். அண்ட் வந்து மெட்ராஸோட ஹிஸ்ட்ரி ஆஃப் சைன்போர்ட் ஆர்ட் ஒரு மாதிரி அதான் இவர் முத்துநெடுமாறன் சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கலிகிராஃபிக் ப்ராக்டிஸ் கிடையாதுன்றது வந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட ஓலைச்சுவடியிலேருந்து நேரடியாக பிரிண்ட்டுக்கு வந்து போயிருக்கோம். ஆனால் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸோ இல்லை வந்து இந்த ஒரு இன்பிட்வீன் மாடர்னிட்டி ஒரு ஹிஸ்ட்ரியில் பர்டிகுலர்லி ஆர்டிஸ்டிக் ப்ராக்டிசஸ்லேருந்து உள்ள ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு கலிகிராஃபிக் ப்ராக்டிஸ் இருந்திருக்குன்றது தான். அது வந்து அட்வர்டைஸிங்காகவும் பப்ளிக் ஸ்பேசஸில் வந்து ரைட்டிங்காகவும் அது வந்து ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ஃபிலிம் போஸ்டர்ஸ், இந்த கல்ச்சர்லாம் வந்து ரொம்ப ரொபஸ்டாக வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து என்ன எப்பவுமே வந்து ஒரு விதத்தில் வந்து இதெல்லாம் ஆர்கைவ் பண்ணுறதோ, இதை வந்து நம்ம எப்படி வந்து ஃப்யூச்சர் டாக்குமெண்டேஷனாக டிஸ்கஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியுன்ற யோசனையும் உண்மை ஃபவுண்டேஷனுக்கு டீப்லி இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ இந்த இடத்துல வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு ஆரமாறல் உண்மை சார்பாக ஆரமாறலோட கொலாபரேஷன், அவங்க வந்து என்ன சேலஞ்சஸை எடுத்து ஃபார்வர்டாக போகிறாங்கன்ற இடத்துலையும் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அண்ட் வந்து நிறைய விஷயம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுண்டேஷனோட எசென்ஷியல் இன்ஸ்பிரேஷனே வந்து ஆரமாறலாக இருந்திருக்கு. ஆஸ் இன் அவங்க வந்து எப்படி வந்து டாக்குமெண்டேஷனை வந்து பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து லாங்குவேஜோ வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்கன்ற இடத்துல வந்து எங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நிறைய ஆர்வம் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ஆஃப்கோர்ஸ் ஆரமாரில் வந்து ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ணணும். அண்ட் இந்த கான்டெக்ட்ஸில் வந்து மிஸ்டர் சுந்தர் கணேசன் வந்து ஐ திங்க் அவர் பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கார். அவர் ஏர்லியராக சொன்ன மாதிரி நரேந்திரனோட பேசும்போது தான் வந்து அவருக்கு இந்த ஐடியா தோணுச்சுன்றது. பட் ஆனால் இது வந்து ஒரு லாங் சீடட் ஐடியா. இது ஐ திங்க் இது வந்து இன்னைக்கு அது வந்து ப்ளூம் ஆயிருக்கு. பட் ஆனால் ஒரு லாங் சீடட் ஐடியா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஐ திங்க் we are really at the beginning of all of this. இது வந்து நம்ம வந்து இதுலேருந்து நிறைய விஷயம் இன்னும் வளர்கிறதுக்கு இருக்குது. இந்த கான்டெக்ட்ஸில் வந்து ஆஃப்கோர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மொத்த எஃபர்ட்டும் மென்டரும் இருந்த மிஸ்டர் முத்துநெடுமாறன் சார் வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். பிகாஸ் அவரோட கைடன்ஸ் அண்ட் அவரோட டைனமிசம் விச் இஸ் வந்து இப்போ எங்களோட கோர் இன்ட்ரெஸ்ட் வேர் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஸ்டிக் ப்ராக்டிசஸ், அதோட டைனமிசம் வந்து ஐ திங்க் அவர் வந்து யுனிக்காக வந்து கேப்சர் பண்ணுறாரு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஆஃப்கோர்ஸ் நம்மளோட இவர் மிஸ்டர் ஏஎஸ் பன்னீர்செல்வன் இங்கே இல்லை. பட் ஆனால் ஆஃப்கோர்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மென்டர், ஆஃப்கோர்ஸ் வந்து ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட். அண்ட் வந்து அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கல்ச்சர் ஸ்பேஸை வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து அவர் வந்து எங்களுக்கு வந்து எப்போவுமே இருந்திருக்காரு. ஸோ ஐட் ரியலி லைக் டு தேங்க் ஹிம் ஆல்சோ. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்கே தமிழ் ஃபான் ஸ்டுடியோவோட டீம் ரஞ்சித் அண்ட் ஆஃப்கோர்ஸ் பிரபஞ்சா அண்ட் அபிராமி அண்ட் இவங்களுக்கு வந்து என்னென்னா வந்து இது ஒரு யூனிக் ப்ராக்டிஸ். லார்ஜ்லி வந்து ஐ மீன் நாங்களும் ஆர்ட்ஸ் ஸ்பேஸில் தான் வேலை செய்கிறோம். எசென்ஷியலி வந்து ஆர்டிஸ்டிக் ஸ்பேஸஸ் பர்டிகுலர்லி இந்த மாதிரி நீஷ் ஏரியாஸுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, ஃபண்டிங் ரொம்ப கம்மி. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருந்தால் கூட வந்து அதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக சஸ்டெயின் பண்ணுறது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஐடியா. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபவுண்டேஷன்ன்ற இடத்துல எங்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமும் இருக்கிற இடத்துல தான் இந்த ஃபான் ஸ்டுடியோ வழியாக வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கமிட்டட் டீமாக இவங்க 3 பேரும் வேலை செஞ்சுருக்காங்கன்றது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆஃப்கோர்ஸ் வந்து இந்த 2 இயர்ஸில் வந்து 2 ஒர்க் ஷாப்ஸ் நடந்திருக்கு, 2 கான்ஃபரன்சஸ் நடந்திருக்கு. இதுலேருந்து நாங்கள் நிறைய கற்றுட்ருக்கோம். அண்ட் பர்டிகுலர்லி வந்து பிரபஞ்சா, ரஞ்சித், நீங்கள் எல்லாருமே வந்து எப்படி
இந்த ஃபாண்ட்டுங்களை வந்து எப்படி ஷேப் பண்ணீங்க, எப்படி வந்து அது ஒவ்வொன்றத்தோட டீட்டெயில்ஸ்குள்ளே நீங்கள் போனீங்கன்றதெல்லாம் வந்து எங்களுக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டடி அண்ட் ஏரியா. அஃப்கோர்ஸ் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார் வந்து நான் வந்து தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து ஐ திங்க் சினர்ஜின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயந்தான். ஏன்னா ஆர்ட் ப்ராக்டிஸ் எசென்ஷியலி ஆஸ் மச் as அது ரொம்ப ஒரு ஐசோலேட்டட் ப்ராக்டிஸாக இருந்தாலும் அது ஒரு டீப்லி ஒரு பப்ளிக் ப்ராக்டிஸ் தான். இட் இஸ் ரியலி இன் தி ஏரியா ஆஃப் த காமன்ஸ். அது வந்து பொது எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கூடையும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற ஒரு ப்ராக்டிஸ் தான். ஆனால் யூஸ்வலி ஆக்சுவலாக வந்து வேலை செய்கிறவங்க அது வந்து ஐ ஹாவ் அ ஃபீலிங் இது ஆர்கைவிஸ்டோ இல்லை ஸ்க்ரைப்ஸோட நேச்சரும் இப்படி தான். வேறு அவங்க எசென்ஷியல் வேலை வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும். ஐ திங்க் ஈவன் டெக்னாலஜிஸ்ட் ஆர் லைக் தட். எசென்ஷியல் வேலை வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும். ஆனால் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து காமன்ஸ்லையும் பப்ளிக் ஸ்பேஸ்லையும். ஸோ அந்த சென்ஸில் வந்து ஆல் ஆஃப் திஸ் கம்மிங் டுகெதர் வந்து இஸ் ரியலி ரியலி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் மிஸ்டர் பாலச்சந்தர் அவரையும் வந்து ஐ ரியலி லைக் டு தேங்க் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் இங்கே வந்து எங்களோட வெப்சைட்டு டிசைன் பண்ண ஒரு டிசைனர், அவர் பேர் ஆலன் வு. அவர் வந்து ஒரு சைனீஸ், அவர் பெர்லின் இருக்கார். அவருக்கு ஒரு ஆஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் மென்ஷன் பிகாஸ் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் அவர் இது வெப்சைட் டிசைன் எங்களுக்கு பண்ணியிருக்காரு. ப்ரீவியஸாகவும் அன்பனும் பெருவெளின்ற வெப்சைட்டையும் அவர் தான் டிசைன் பண்ணார். ஆஃப்கோர்ஸ் தமிழ் ஃபாண்ட் ஸ்டுடியோவோட வெப்சைட் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து இன்றைக்கி அது ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜில் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து ஆர்எம்ஆர்எல்லோட வெப்சைட்டுக்குள்ளே தான் நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட் வந்து இன்னும் பாப்புலேட் பண்ணப்படும். இன்னும் இந்த ப்ராஜெக்டில் அவங்க எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்களோ அதோட மொத்த டாக்குமெண்டேஷனும் அந்த வெப்சைட்குள்ளே நாங்கள் வைக்கிறதுக்கான ஒரு ஐடியா தான். ஸோ இதில் ஆலன் வு எசென்ஷியலி அவர் அந்த வெப்சைட் இன்றைக்கி நீங்கள் பார்க்கும்போது ஒரு லேண்டிங் பேஜ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து அதை வந்து அதுக்குள்ளே நிறைய டைனமிக் ஸ்பேஸை வந்து அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. வேர் ஃப்யூச்சரில் நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். அண்ட் பர்டிகுலர்லி என்ன இன்ட்ரெஸ்டிங்னா அவருக்கு தமிழ் சுத்தமாக தெரியாது. ஆனால் வந்து அவர் வந்து ஃபாண்ட்லேயும் பர்டிகுலர்லி தமிழ் ஃபாண்ட் ஸ்டுடியோவில் வந்து ரொம்ப ஆர்வமாக ஆக்டிவாக வந்து இன்வால்வ்டாக வேலை பண்ணியிருக்காரு. ஸோ ஐ ரியலி லைக் டு தேங்க் ஹிம். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி இந்த ஃபாண்ட்டோட ரிலீஸுக்கு நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கும் தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.